கள் என்னும் பேணா பெரும் குற்றத்தார்க்கு போதைப் பொருளை பயன்படுத்துதல் என்னும் பெரும் குற்றத்தை செய்வார்க்கு நாணம் என்னும் நல்ல பெண் முதுகு காட்டி போய்விடுவாள். பண்பில்லை என்றால் எவ்வளவு அறிவிருந்தும் பயனில்லை என்று அந்த குறள் கூறுகிறது. அடுத்து, துண்டு நிலா சோற்றிற்கும் துளி விண்மீன் கறிக்கும் ஏங்கும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட ஆலோசனைகள் வழங்குகின்ற போற்றுதலுக்குரிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அன்பிற்குரிய கு. சாமிதுரை அவர்கள் இதோ வாழ்த்துரை நல்க வருகிறார். அனைவருக்கும் முதலிலே என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. சூழ்ச்சியால் சுவர் அமைத்து சுயநலத்தால் கோட்டை கட்டி சுடர்விட்ட நீதிதனை தூக்கி எறிந்துவிட்டு சாட்சிகள் வேண்டாம் சகலமும் நான் என்று சொல்லும் அதிகார உலகத்தை மாற்றக்கூடிய நம்முடைய காவல்துறை உதவி ஆணையர் அவர்களுக்கு என் முதல் வணக்கத்தை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியினை போதை ஒழிப்பு தினம், உலக போதை ஒழிப்பு தினம் நாளைய தினத்திலே நடக்க இருந்தாலும் உலகத்திலே முதலில் நடத்திய மாபெரும் பெருமை நம்முடைய நிர்மலா ஸ்கூலுக்கு கொடுத்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே நம்முடைய பள்ளி மாணவிகள், சௌராஷ்டிரா பள்ளி மாணவிகள் இணைந்து இந்த விழாவினை துவக்கி வைத்திருந்த மாணவிகளுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கருத்தரங்கிலே இங்கே வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை நண்பர் ஆய்வாளர் அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குறுகிய காலத்திலே மிக சிறந்த நிகழ்ச்சியினை நடத்தக்கூடிய ஓடிக்கொண்டிருப்பதுதான் நதி, உலவிக் கொண்டிருப்பதுதான் காற்று, செயல்பட்டு கொண்டிருப்பவர்தான் இளைஞர். என்னுடைய அருமை நண்பர் ஜான் தலைவர் அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் பெருமையோடு தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமை செயலர் அவர்களுக்கு, பீப்புள்ஸ் பிளஸினுடைய ஆசிரியர் குழுக்களுக்கு என்னுடைய நன்றியினை, காம்பெயர் நல்ல சிறந்த காம்பெயருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய மாணவர்கள் நாளைய சமுதாய தலைவர்கள். எல்லாரும் ஏற்றுக்கிறீங்களா? எஸ். இன்றைய மாணவர்கள் நாளைய குடும்ப தலைவர்கள். உலகை அசைக்கக்கூடிய மாபெரும் சக்தி நம்மிடம் இருக்கிறது. நீ சிறிய விதைதான், உன்னுள் இருப்பதோ பிரம்மாண்டமான மரம். மாணவ சமுதாயத்தினுடைய எழுச்சி, மாணவிகளினுடைய எழுச்சி, ஒவ்வொருத்தருடைய பார்வை, ஆற்றல் வாய்ந்த சமூகம் என்று சொன்னால் மாணவ மாணவிகள் என்பதிலே மாற்று கருத்தில்லை. இன்றைய முக்கிய சில கேள்விகளை நான் உங்களிடம் சில நேரத்தில் கேட்பேன். அதற்கு சரியான பதிலை மாணவிகளிடம் நான் எதிர்பார்க்கின்றேன். ஏன்னா இன்னைக்கு உலகத்திலே மிக சூடான பிரச்சனை எது என்று சொன்னால் போதை. எஸ், என்ன சொல்லுங்க? எஸ், சூடான பிரச்சனை என்று சொன்னால் போதை. முதலிலே இதற்கு யார் அவர்கள் நினைவுக்கு வருவார்கள் என்று சொன்னால் இன்றைய சூழ்நிலையிலே மாணவ சமுதாயம். இன்றைக்கு வேதனையோடு நான் பதிவுபடுத்துகின்றேன். இன்று நம்முடைய உலக மருத்துவக் கழகம் ஒரு ஆராய்ச்சியிலே சொல்லியிருக்கிறது, உலகில் 10 வினாடிக்கு ஒருவர் புகைப்பழக்கத்தால் இறக்கின்றார். எவ்வளவு? 10 வினாடிக்கு. அது மட்டுமல்ல, 15 வயதிற்கு மேற்பட்டவர்கள் உலகத்திலே 25% இன்று போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். இன்றைக்கி நான் சொல்லக்கூடியது, முதலிலே விருந்தாளி போல வருவான் இந்த போதை. அதற்கு பிறகு அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? யாராவது சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள்.
யார்? எஜமான் போல் மாய்ந்து விடுவான். நமக்கு முதல்ல விருந்தாளி மாதிரி வருவான், பட் அவன் நமக்கே எஜமானனாக மாறிவிடுவான். இன்னைக்கு போதைப் பொருளில் உள்ளே போனவங்க 3 காரணத்திற்காக போகியிருக்கின்றார்கள். நான் நீதிமன்றத்திலே பல வழக்குகள் நடத்தி இருக்கின்றேன். நான் நடத்திய சில வழக்குகளை இந்த அரங்கத்திலே சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். ஒன்று, பொதுவான காரணம் போதைப் பொருளுக்கு அடிமையாவது. இன்றைக்கி பெண்கள் ஏராளமாக அடிமையாக இருக்கிறார். ஐடி ஃபீல்டில் நான் 15 வழக்குகள் இந்த வருடத்தில் நான் நடத்தி கொண்டு இருக்கின்றேன். எத்தையோ வரல, ஐடி ஃபீல்டில் கேர்ள்ஸ் தண்ணி அடித்து அவங்கனால பிரச்சனைகள் வந்து குடும்பம் விவாகரத்து வந்ததற்கான வழக்குகளை இப்பொழுது நான் நடத்தி கொண்டு இருக்கின்றேன். இதை ஏன் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னால் 3 காரணங்கள். ஒன்று, நமக்கு களவும் கற்றுமறை என்று நண்பன் சொல்லி ஒரு ஆர்வத்திலே இது என்ன நம்ம அடித்தா வந்து என்ன ஒரு நாள் தானே அடிக்க போகிறோம் சொல்லி தெரியாமல் மாட்டக்கூடியவர்கள் ஏராளம். நம்பர் 1. நம்பர் 2, செய்து தான் பார்க்கலாமே, நம்ம ஏன் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. 3வது, நமக்கு வந்து குழுவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் சொல்லி இதில் வந்து தெரியாமல் உள்ள அடிக்ஷனில் மாட்டோம். இந்த 3 காரணங்கள் இன்று மிக மிக மோசமாக இருக்கிறது. போதை என்றால் என்ன? இதுதான் முதல் கேள்வி. ஃபஸ்ட்டு, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தி இன்டாக்சிகேஷன் அண்ட் ட்ரக்ஸ் என்று சொன்னால், போதை ஒருவருடைய மூளையிலே செயல்பாட்டினை விளைவிக்கின்ற ரசாயன மாற்றம். என்னது? சும்மா சொல்லுங்கள். ரசாயன மாற்றம். ஒரு மூளையவே கம்ப்ளீட்டாக அவன் லைஃப் ஹிஸ்ட்ரி, அவனுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய, விளைவிக்கக்கூடிய, அவனுடைய பிரெயினை கம்ப்ளீட்டாக மாற்றக்கூடிய ஒரு செயல் டோப்போமைன் என்று ஒன்று இருக்கிறது. மூளையில் வந்து டோப்போமைன் எல்லாருக்கும் இருக்குது. இந்த டோப்போமைன் வந்து நல்ல காரியங்களுக்கு செயல்படக்கூடியது. ஒன்ஸ் இவன் அடிக்ட் ஆகிட்டான்னா கம்ப்ளீட்டாக அது வந்து கெட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆகிடும். அந்த டோப்போமைன் தான் அவனை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும், நீ அதை இல்லாமல் நான் இருக்க முடியாது, அது இல்லாமல் என்னால் வாழ முடியாது. பதற்றம், ஒரு பிரச்சனை, டென்ஷன், அவன் லைஃப்பில் விரக்தி, ஈவன் அது கிடைக்கலைன்னா அட்டெம்ப்ட் டு கமிட் சூசைட், தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு மாபெரும் செயலிலே இந்த போதைப் பொருள் இருக்கின்றது. இந்த போதைப் பொருள்னால் எப்படி? 2 சட்டங்கள் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1985 என்டிபிஎஸ் ஆக்ட், நார்காட்டிக்ஸ் ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்திலே போதைப் பொருள் மயக்கம் மூட்டும் தடுப்பு சட்டம். இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? பிரிவு 8, பிரிவு 20, இந்த 2 பிரிவுகளில் இப்போ நான் பல வழக்குகள் நடத்தி கொண்டு இருக்கின்றேன். இந்த பிரிவு 8 ஒரு பொருளை வச்சிருந்தாலோ அதை பயன்படுத்தினாலோ அவர்களுக்கு அந்த கஞ்சா, அபீன், ஈவன் பல்வேறு இருக்கக்கூடிய போதைப் பொருள்களை தவறாக பயன்படுத்தக்கூடிய நேரத்திலே வைத்திருந்தால் கூட அவர்களுக்கு எவ்வளோ தண்டனை தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை, 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை, 1 லட்சம் அபராதம். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆக்டில் இருக்கக்கூடிய 1985 என்டிபிஎஸ் ஆக்டிலே வரப்பட்ட ஒரு சட்டம். நம்பர் 1. இன்னொரு சட்டம் நமக்கு இருக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் 2002 ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தார்கள். ஸ்மோக் பண்ணுறாங்க இல்லையா, சிகரெட்டையும் புகையிலையை போட்டு துப்புறாங்கல்ல, இதுக்கும் தண்டனை உண்டு. ஸ்கூல் பெர்மிசஸ் பக்கத்தில் 100 மீட்டர் தூரத்தில் யார் சேல்ஸ் பண்ணாலும் சரி, இட் வாஸ் ப்ரொஹிபிட்டட். அது வந்து சீரியஸ் அஃபென்ஸாக கொடுத்து அதை கைப்பற்றி மெட்ராஸில் மட்டும் கடந்த வாரத்தில் மட்டும் 325 கடைகளை க்ளோஸ் செய்திருக்கிறார்கள். நீங்கள் தைரியமாக, நம்ம ஏசி இருக்காங்க, நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்கார், நீங்கள் இது மாதிரி யாராவது கடையில் விற்று இருக்கக்கூடிய செய்தி கிடைத்தால் கூட இன்ஃபார்ம், உங்கள் நேம் வந்து ப்ரிசர்வ் பண்ணப்படும், பாதுகாக்கப்படும். எந்த வகையிலையும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம், சரியா? ஸோ நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே நாம் ஒரு மனிதனை தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும் என்பது தான் மிக முக்கியம். நான் ஒரு வழக்கிலே ஒரு டீச்சர், அது ஒரு மாணவி
வெக்கேஷனில் வீட்டுக்கு வர்றாங்க. வெக்கேஷனில் வீட்டுக்கு வர்றப்ப அவங்க அப்பா ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு போதையில் இருந்துட்டு இந்த கேர்ள் மகளையே தவறான முறையிலே பயன்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கிறார். அந்த பொண்ணு வேறு வழியே இல்லாமல் அங்கே பழம் கட் பண்ணுறதுக்காக வைத்திருக்கக்கூடிய கத்தியை எடுத்து அப்பாவை கொலை செய்து வருகிறார். குத்தி விட்டுறா, அவுட். நேராக போய் கோயம்புத்தூரில் பீலமேடு போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர். அந்த நீதிமன்றத்தில் காவல்துறையில் போய் இன்ஸ்பெக்டரிடம் சரண்டர் ஆகிவிடுகிறார். சரண்டர் ஆன உடனே அந்த இன்ஸ்பெக்டரை நீதிமன்றம் பாராட்டியிருக்கு. எப்படின்னு சொன்னால், 302 என்ற கொலை வழக்கு போடாமல் 304 என்ற ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார்கள். இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வருகிறது. அதாவது 2 வகையாக சினிமாவில் பார்ப்பீங்க, சாட்சிகளை விசாரிக்கிறது ஒன்று, அது இல்லாமல் ஒன்று இருக்கிறது. அது ஹைகோர்ட்டில் கொஸ்டின் ஆஃப் லா இருந்தால் அதை ஹைகோர்ட்லேயே நடத்தி நாம் முடிவு செய்ய முடியும். தட் இஸ் கால்டு குவாஷ் பெட்டிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பேர். 482 குற்றவியல் நடைமுறை சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக்ட் மாறப்போகுது. ஆனால் இந்த சட்டத்திலே சொன்னதிலே நாங்கள் தாக்கல் செய்தோம். அதில் என்ன பாயிண்ட் எடுத்தோம் சொன்னாங்க, அண்ணல் காந்தி உங்கள் நகத்தையே நீங்கள் ஆயுதமாக பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார். காந்தியை பற்றி நம்முடைய ஏசி அவர்கள் சொன்னார்கள், வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால்பட்டு நின்றதாம் ஓர் பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க என்று சொல்லக்கூடிய அண்ணல் காந்தி சொன்ன அந்த வார்த்தை, உன் நெகத்தை நீ ஆயுதமாக பயன்படுத்தலாம். இன்னொன்று என்ன சொன்னார், நடு இரவில் ஒரு பெண் நகைகளை அணிந்து கொண்டு அவள் வீதியிலே செல்லக்கூடிய நிலை வரும் பொழுதுதான் உண்மையான சுதந்திரம் என்பதை அண்ணல் காந்தி சொன்னார். அதை போல இந்த பெண், நான் நீதிமன்றத்தில் சொல்லப்ப இந்திய தண்டனை சட்டம் 100 செல்ஃப் டிஃபென்ஸ், ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் என்று இருக்கிறது. ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்த வந்தால் அந்த பெண் தன்னை உயிரை பாதுகாப்பதற்காக, மானத்தை பாதுகாப்பதற்காக ஒருவனை அடித்து கொலை செய்து விட்டால் அதிலிருந்து விலக்கு தரப்படும். இது இந்திய தண்டனை சட்டம் 100 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ சமீபத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஒரு பொண்ணை தனக்கு லவ் பண்ணிட்டு கிடைக்கலைங்கிறதுக்காக, சில காரணங்களுக்காக முகத்திலே ஆசிடை ஊட்ட வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தால், அவனை அடித்து கொலை செய்தால் அதுவும் இதிலிருந்து செல்ஃப் டிஃபென்ஸ்லேருந்து எக்ஸம்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தண்டனை சட்டம் 100 கொடுக்கப்பட்டிருக்கிறது. 326A இந்திய தண்டனை சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இதை நான் சொல்கிறேன், நீதிமன்றத்தில் இந்த வாதத்தை வைத்தோம். என்ன வாதம், அங்கே காந்தியடிகள் இப்படி சொல்லியிருக்கிறார், ரைட் ஆஃப் தன்னை தற்காப்புக்காக ஒரு உயிரை, மானத்தை காப்பாற்றுவதற்காக அந்த பெண் தன் உயிரை முயற்சி எடுத்திருக்கிறார். கத்தியை அவள் கையிலே கொண்டு வரவில்லை, அங்கே கிடந்த கத்தியை எடுத்து வேறு வழி இல்லாமல் குத்திவிட்டார். நீதிமன்றம் அந்த வழக்கை விடுதலை செய்து உடனே அந்த ஸ்பாட்லே ஸ்டூடெண்ட். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்ஸ்பெக்டரை பாராட்டியிருந்தார். இந்த வழக்கிலே 302 போடாமல் 304 பார்ட் 2 அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்று நீதிமன்றம் பாராட்டியிருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது, புகையிலையை முகர்ந்தாலே 4000 நச்சு வேதிப்பொருள்கள் அதிலே இருந்து நம் உயிரை பணிய வைக்கிறது. ஜஸ்ட் மோந்து பார்த்தா வரக்கூடிய மிகப்பெரிய கெடுதல் இன்று இருக்கிறது. சமீபத்தில் சில மாணவர்கள் கூல் லிப்ஸ் என்று சொல்லக்கூடிய, அதிலே சிம்பிளாக அதை கடையில் ஒரு சாதாரணமாக இருக்கிறதை அவர்கள் உபயோகப்படுத்துவதை பார்த்து அவர்களை இளம் சிறார்கள் நீதிமன்றத்திலே ஒப்படைத்தார்கள். ஏன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் ஜுவனை, இளம் சிறார்கள். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மேஜர். நீங்கள் ஓட்டுரிமை 18 வயதுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இதிலே நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், போதைப் பொருள் இன்றைக்கி அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் பல தவறுகளை, குற்றவியல் வழக்குகளில் அதிகமாக யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் இந்த போதைப் பொருள் அடிமையாக இருக்கு. அடிக்ஷன்னா நாட் ஓன்லி போதை, பல செல்ஃபோன் அடிக்ஷன் இருக்குது. அண்ட் மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய
அங்கே வாழக்கூடிய காலகட்டங்களில் நாம் இருக்கக்கூடிய அத்தனை வகையிலையும் பாதிக்கக்கூடிய அடிக்ஷன் எல்லாம் இருக்கிறது. இந்த அடிக்ஷன் மூலமாக வரக்கூடியதிலே போதைப் பொருளும் ஒன்றாக மாறிவிடுகிறது. இந்த போதைப் பொருளிலே நாம் பார்க்க வேண்டியது, சிந்திக்க வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று. நாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதற்கு அடிமையாக மாட்டோம், அதை பயன்படுத்த மாட்டோம் என்ற உறுதிமொழியினை நாம் எடுக்க வேண்டும். நம்பர் 1. நான் முதல்ல சொன்ன போதைன்னா என்னன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். போதை என்றால் என்ன? ஜஸ்ட் மூளையை பாதிக்கக்கூடிய, விளைவிக்கக்கூடிய. யார் சொன்னால்? ஒரு ஸ்டூடெண்ட் எழுதுறீங்க. வாட் இஸ் யுவர் நேம்? ஸோ ஐ அப்ரிஷியேட், கங்க்ராச்சுலேட். எல்லாரும் அந்த மாணவிக்கு அன்போடு கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அன்றைக்கி பல்வேறு சட்டங்கள் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. நம்பர் 1. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அவர் நல்லவர் ஆவதும் தீயவர் ஆவதும் அன்னையின் வளர்ப்பிலே. இன்றைக்கி எல்லாரையுமே ஒருத்தன் போதைப் பொருளுக்கு அடிமை ஆயிட்டான்னு சொன்னால் அவன் மீது நாம் பரிதாபம் கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கி அவனை ஒரு பாவியைப் போல, ஒரு சின்னை போல நாம் நினைக்கக்கூடாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவன் நண்பர்கள் அவனை ஏமாற்றி அது ஒரு அடிமைத்தனத்திற்கு கொண்டு வந்து விடுகிறான். அதற்கு இன்றைக்கி பல்வேறு மறுவாழ்வு நிலையங்கள் மதுரையிலே இருக்குது. இன்றைக்கி டோல் நம்பர் இருக்குது. ஈவன் டாக்டர் சிஆர்எஸ் என்று சொல்லக்கூடிய மதுரையிலே மிக அற்புதமாக இந்த பணிகளை செய்து வருகிறார். இன்றைக்கி அந்த இடத்துக்கு போகப்பெல்லாம் பார்க்குறப்ப அந்த ஒரு ஃபேமிலி ஒருத்தன் போதைக்கு அடிமையாவதால் அந்த குடும்பத்தில் மட்டும் 28 பேர் பாதிக்கப்படுகிறார். இது ஆராய்ச்சியில் ரீசன்ட் ரிசர்ச்சில் சொல்லியிருக்கிறார். 28 பேர் என்று சொன்னால், ஏன்னா அவனுக்கு போதையில் படுத்துருவான். நீங்கள் மனவள குன்றியவர்கள் பார்த்தீங்கன்னா, சைக்காட்ரிக் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவன் எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவன் பாட்டு குழம்புவான், கத்துவான், எதுவுமே. ஆனால் அவனை சார்ந்த குடும்பத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவன் பெற்றோர்கள், சகோதரர்கள், உறவினர்கள், நண்பர்கள் சமுதாயத்திலே போகும் பொழுது அவர்களை மனவேதனை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே தான் இதிலே நாம் மிக 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 முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி எப்படி வருதுன்னா, கஞ்சா அப்படின்னு அரைச்சி அதை இனிப்பு சேர்த்து கலர் பொடி போட்டு அவர்களுக்கு போதை சாக்லேட் என்று ஒரு இதை விற்று வருகிறார். தயவு செய்து இந்த போதை சாக்லேட்டோ அல்லது இருக்கக்கூடிய அந்த பொருள்களையோ நீங்கள் விளையாட்டிற்கு கூட பீடாவோ அல்லது போதைப் பொருள்களோ வாங்கக்கூடாது. இன்றைக்கி என்னென்ன பேர்லாம் இருக்குதுன்னு சொன்னால், ஹெராயின், அப்டமீன் அண்டு எல்எஸ்டி, புகையிலை, கஞ்சா, அபீன், பான்பராக், துளசி மிக்ஸ், ரோஜா கோல்ட், ஹான்ஸ், கணேஷ், சைனி, பீடி, சிகரெட், சுருட்டு பைப் போன்றவைகளிலே குடித்தல், சுவைத்தல், இனித்தல் போன்றவைகளிலே இன்னைக்கு பல பேர் மாட்டியிருக்கின்றார். நான் இதை ஏன் இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், அந்த மற்றொரு வழக்கிலே அவங்க திருமணம் செஞ்சுட்டாங்க. அந்த ஒய்ஃப் இவங்க 2 பேருமே ஜாலியாக தண்ணி அடிக்கிறவங்க. இது பெங்களூரில் நடந்த ஒரு சம்பவம். அதில் ஒன் ஃபைன் மார்னிங் அந்த கேர்ள் போதையில் அடித்து இவனை அடின்னு அடித்து அந்த வீடியோவை கொண்டு வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டான். நீதிமன்றத்திலே இந்த ஆதாரத்தோடு நின்றான். ஒரு சிறு பழக்கம் வாழ்க்கையே அழித்துவிடும். அதனால தான் இன்றைக்கி அருமை நண்பர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர்கள் சொல்லும் பொழுது நமக்கு சொன்னாங்க, காந்தியடிகள் அந்த வெளிநாட்டுக்கு போகும்பொழுது அவங்க தாய் சத்தியத்தை வாங்கி கொண்டார். என்ன சத்தியம்? குடிப்பழக்கப்படம் இருக்கவே கூடாது, மாமிசம் கூடக்கூடாது, இப்படி ஒரு 3 சத்தியங்கள் வாங்கியிருந்தார்கள். அதிலே இது மிக 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 முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. முடியாது என்று சொன்னால் மூடத்தனம், முடியுமா என்று சொன்னால் மடத்தனம், முடியும் என்று சொன்னால் மூலதனம். நீ படுத்து கிடந்தால் பூமி உனக்கு படுக்கையாக இருக்கிறது, அதுவே நீ எழுந்து நடந்தால் அது உனக்கு பாதையாக இருக்கிறது. படுக்கை வேண்டுமா, பாதை வேண்டுமா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். இன்றைய மாணவ சமுதாயம் போதை ஒழிப்பிலே நாம் முனைப்போடு இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் அடிமையாகிவிடக்கூடாது. நம்மை வேதிப் பொருள்களால் மாற்றம் வந்துக்கூடாது. நான் ஒரு பொருள் சொன்னேன், மைண்டில் மூளைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேர் ஒன்று சொன்னேன். அது என்ன சொல்லுங்கள்? வாட் இஸ் யுவர் நேம்? 2 பேருமே உங்கள் நேம் என்ன?
ஸோ அப்ரிஷியேட் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் நேம் தமிழ். இவர்கள் 3 பேரையும் பாராட்டுகின்றேன். 1954 ஆரம்பிக்கப்பட்ட நம்முடைய பள்ளி இன்றைக்கி 10th +2 அதிகமாக தேர்வில் எழுதக்கூடிய மாணவிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நிர்மலா பள்ளி என்பதிலே பெருமை என்பதிலே நான் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். சபதம் எடுப்போம், போதைப் பொருளை ஒழிப்போம், குடும்பத்தை பாதுகாப்போம், சமுதாயத்தின் மக்கள் மீது கருணை காட்டுவோம். ஒரே ஒரு கருத்தை சொல்லி நான் முடித்து விடுகின்றேன். எத்தனை பேருக்கு நல்ல சமாரியன் தெரியும்? நல்ல சமாரியன், நல்ல சமாரி என்ற ஒரு இதை நான் உங்களிடம் சொல்லி முடியும். சட்டமே இருக்குது, குட் சமாரிட்டன் ஆக்ட், கர்நாடகாவில் இருக்குது, சென்ட்ரல் ஆக்ட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன கதைன்னு சொன்னால், ஒரு லாயர், நான் என் ஹைகோர்ட்டில் நான் வழக்கறிஞராக இருக்கின்றேன். என்னை போகிற ஒரு வக்கீல் வந்து ஒரு கேள்வி கடவுள்கிட்ட கேட்குறார். என்ன கேள்வி கேட்குறாருன்னா, ஹூ இஸ் மை ஃப்ரெண்ட், ஹூ இஸ் மை நெய்பர், பக்கத்து வீட்டுக்காரன் யார்? இதுதான் ஒரு கேள்வி. அப்போ காடு வந்து அவர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். தட் இஸ் ஜீசஸ். என்ன கதை சொல்கிறாருன்னா, ஒரு பெரிய செங்குத்தான ஒரு மலைப்பகுதியில் அப்போ எப்பயுமே அந்த வழியாக போனால் அடித்து திருடங்க பணத்தை எடுத்துடுவாங்க. அவ்வளோ ஒஸ்ட்டு வீரப்பன் பிளேஸ் மாதிரி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அந்த பிளேஸில் இந்த வழிப்போக்கன் போயிட்டுருக்கான், வித் திங்ஸோடு போயிட்டுருக்கான். அங்கே ஒரு தீஃப் வந்து இவனை அடித்து குற்றுயிரும் குலையுருமா போட்டு அந்த ஸ்பாட்டில் படுக்க வச்சிடறான். அந்த வழியாக ஒரு பாஸ்டர் போகிறார். போயிட்டு இவனை தொடாமல் போயிடுவார், உதவி செய்யலை. ஏன்னா அவருக்கு கோயிலுக்கு நேரம் ஆயிடுச்சுட்டு. கூட இன்னொருத்தர் வருவார், அவர் அப்படியே போயிடுவார். இவன் கீழே விழுந்து கிடக்கிறவன் யூதன். கீழே விழுந்து கிடக்கிறவன் யார்? அந்த வழியாக ஒருத்தன் சமாரியன் வருவான். அது வந்து அந்த இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். இப்போ வெள்ளையனுக்கும் கருப்பனுக்கும் பிடிக்காதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்பர் தைடுங்கிறது அமெரிக்க தேசத்திலே மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஆப்ரஹாம் லிங்கன் அங்கே சொன்ன கருத்துக்கள், நெல்சன் மண்டேலா மிகப்பெரிய கருத்துக்கள், அங்கே அமெரிக்க தேசத்திலே மார்ட்டின் லூதர் கிங் ஐ ஹாவ் எ ட்ரீம் என்று சொன்ன ஒரு பெரிய எழுச்சி இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பிளேஸில் இவனுக்கும் அவங்களுக்கும் எப்பயுமே ஜென்ம பகை. யார்? யூதருக்கும் சமாரியனுக்கும். அந்த சமாரியன் என்ன செய்வான், ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இவனை பார்த்து ஹீ ஹேட் கம்பேஷன், அவன் மீது அன்பையும் பாசத்தையும் பரிவையும் காட்டி அவனுக்கு ஃபஸ்ட் எய்டு கொடுக்குறான். ஃபஸ்ட் எய்டுனா அவனுக்கு கொடுத்து அவனை தான் வெஹிக்கிளில் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து தன்னுடைய பணம், அந்த கண்ட்ரிக்கு தினார்னு என்று பெயர், அந்த பணத்தையெல்லாம் எடுத்து கையில் கொடுத்து இந்த எவ்வளவு செலவோ எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் வச்சுக்க, மீதி பணம் வரப்போ என்கிட்ட வாங்கிக்கங்கன்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க. இந்த 3 பேரில் யார் நல்லவன்? ப்ளீஸ் டெல் மீ. ஒருத்தர் பாஸ்டர் வந்துட்டு போயிட்டார், கூட அவரோட அசிஸ்டன்ட் அவரும் போயிட்டார். 3வது இந்த சமாரியன். இந்த 3 பேரில் யார் நல்லவன்? குட். அப்போ கடவுள் சொல்லுவார், நீயும் போய் அந்த படி செய். சொல்லுங்கள், நீயும் போய் படி. நாம் கொடுக்கப்பட்ட கருவி பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும், எல்லா வகையிலையும் நம் சிந்தைகளை தெளிவுபடுத்த வேண்டும். நாம் வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு வகையிலே பிறருக்கு கரிசனை செய்ய வேண்டும். அதை பீப்பிள் ப்ளஸ் அருமை சகோதரர் ஜான் செய்து கொண்டிருக்கிறார். மாரிச்செல்வம் அவரோடு உதவியாக இருக்கிறார். பத்திரிகை துறைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு பாராட்டுக்களை தெரிவிங்கள். நாம் இந்த போதை ஒழிப்பு தினத்தில், நாளைய தினம் உலகமே கொண்டாடக்கூடிய நேரத்தில் நம்முடைய மாணவிகள் இந்த மிகப்பெரிய சிறிய விதையை எடுத்து வைத்திருக்கிறோம். இது சமுதாயத்திற்கு ஆலமரமாக இருக்கும். வாழ்க. நன்றி. இங்கே வழக்கறிஞர் உரையாற்றுகின்ற போது பதில் கூறிய 3 மாணவிகள், அவர்கள் மட்டும் மேடைக்கு வருமாறு தாழ்மைப்படுத்துகிறேன். வழக்கறிஞர்கள், காவல்துறை துணை ஆணையாளர், நம்முடைய போற்றுதலுக்குரிய நிறுவனர் டாக்டர் ஜான் முன்னிலையிலே, தலைமை ஆசிரியர் முன்னிலையிலே வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. கரவொலி எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார்கள்.